வணக்கம், வெல்கம் டு கிரதி குக்கிங். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெள்ளை மூக்கல்லையை வச்சு இனிப்பு சுண்டலும் மசாலா சுண்டலும் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மூக்கடலையை 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூக்கடலையை போட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். மூக்கடலை வெந்துடுச்சு, நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஸ்வீட் சுண்டலுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். வெல்லம் தேவையான அளவு நல்லா தூளாக நுணுக்கி வச்சுருக்கேன். தேங்காய், ஏலக்காய் பொடி. இப்போ இனிப்பு சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். இப்போது கடாயில் வெல்லத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் பாகுபதம், ரொம்ப பாகுபதம் வர வேணாம், லேசாக அது கரையிற வரைக்கும் கிண்டிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ அதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்குவோம். போட்டுட்டு தேங்காவையும் அதில் போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அந்த மூக்கல்லையும் அதுலேயே கொட்டி நல்லா அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ஸ்வீட் சுண்டல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை, மூக்கல்ல வேக வச்சு வச்சுருக்கேன், சாம்பார் பவுட்ரு, கரம் மசாலா, தனியாத்தூள், பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போது மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. அந்த ஒரு மிளகா வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கிள்ளி போட்டுட்டு கடுகு, உளுந்து, ஜீரகத்தை போட்டு வெடிக்க விடலாம். இப்போ அதிலே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணி ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி அதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த கொண்டக்கடலையையும் அதுலேயே போட்டு நல்லா கிளறிக்கலாம். கிளறின பிறகு தேங்காவையும் போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கலாம். அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியையும் போட்டு உப்பு போட்டு தான் சுண்டலில் வேக வச்சுருக்கேன். இருந்தாலும் பத்தாததுக்கு கொஞ்சம் சால்ட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், 2 சுண்டலும் சூப்பராக வந்திருக்கு. மசாலா சுண்டலும் ஸ்வீட் சுண்டலும் அருமையாக இருக்குது. இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எதனா டிஷ் வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன். மறக்காமல் கிரதி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.